வணக்கம் நண்பர்களே, சன் அகாடமி ஃபார் டிஎன்பிஎஸ்சி சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு முக்கியமான தகவலை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அது என்னவென்றால், நமது சேனலில் வெளியிடப்படுகிற கேள்வி பதில்கள் மிகவும் சிறப்பானதாகவும் தனித்தன்மையுடையதாகவும் சிந்திக்கும் விதமாகவும் தயாரிக்கப்படுகிறது. நமது சேனலோட கேள்வி பதில்களின் தரத்திற்கு எந்தவித குறைவும் இருக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பொதுத்தமிழ் 8ஆம் வகுப்பு ஃபுல் ரிவிஷனில் பார்ட் 2 பகுதியில் அடுத்த 50 கேள்விகளுக்கான கேள்வி பதில்களை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 51வது கேள்வி இந்த வீடியோவோட முதல் கேள்வி. பொறுத்துக. இயற்கை ஓவியம், இயற்கை இன்பக்களம், இயற்கை வாழ்வில்லம், இயற்கை தவம், 10 பாட்டு, கலைத்தொகை, திருக்குறள், சிந்தாமணி. இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4. அதாவது திருவி கல்யாண சுந்தரனார் மேற்கண்ட நூல்கள் இப்படிப்பட்ட பண்பு உடையதாக புகழ்கிறார். அதாவது இயற்கை ஓவியம் 10 பாட்டு எனவும், கலித்தொகை இயற்கை இன்பக்களமாக இருப்பதாகவும், திருக்குறள் இயற்கை வாழ்விலமாகவும், சிந்தாமணி இயற்கை தவமாகவும் இருப்பதாக திருவிக்க புகழ்கிறார். நண்பர்கள், இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தோம்னா, இயற்கை ஓவியம் 10 பாட்டு, கலித்தொகை என்பது இயற்கை இன்பக்களம் என்று வர்ணிக்கப்படுகிறது. கலித்தொகையில் களி என்னும் வார்த்தை இடம்பெற்றுள்ளது. இயற்கை இன்பக்களம் அப்படிங்கிறதுல களம் என்னும் வார்த்தை இடம்பெற்றுள்ளது. இந்த களம் மற்றும் களி இரண்டையும் நம்ம தொடர்பு படுத்தி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது இயற்கை வாழ்வில்லம் என்பது திருக்குறள். திருவள்ளுவர் இல்வாழ்க்கையை பற்றி ஒரு அதிகாரத்தை இயற்றியுள்ளார். நம்ம அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இந்த குறளை ஞாபகம் வச்சுக்கிட்டு இல்லம் திருக்குறள் இதை ரெண்டு நம்ம தொடர்பு படுத்தி திருக்குறள் இயற்கை வாழ்வில்லம் என்பதை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது இயற்கை தவம், சிந்தாமணி. அவத்தை நம்ம சிந்தாமல் செய்யணும். அதாவது எந்தவித கவனச்சிதறலும் இல்லாமல் இந்த தவத்தை நம்ம செய்யணும். சிந்தாமல் செய்யும் தவம் என்னும் தொடர்பு படுத்தி இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 52வது கேள்வி. பொறுத்துக. இயற்கை பரிணாமம், இயற்கை அன்பு, இயற்கை இறையருள், இயற்கை இன்பவாழ்வு நிலையம், கம்பராமாயணம், பெரிய புராணம், திருவாசகம், மணிமேகலை. இதற்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4. அதாவது இயற்கை பரிணாமம் என்பது கம்பராமாயணம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தோம்னா, கம்பராமாயணம், இயற்கை பரிணாமம், இதில் இரண்டிலுமே பெரிய மூன்று சொல்லினா வருகிறது. இந்த பரிணாமம் ராமாயணம் இதை நம்ம தொடர்பு படுத்தி இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது இயற்கை அன்பு, பெரிய புராணம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தோம்னா, அன்பு என்றைக்குமே பெரியதாக இருக்கும். அதாவது அன்பு பெரியதாக இருக்க வேண்டும். அன்பு தான் பெரியது என்பர். அப்போ அன்பு இந்த பெரிய இரண்டையும் தொடர்பு படுத்தி நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது இயற்கை இறையருள், திருவாசகம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தோம்னா, திருவாசகம் சைவ சமய நூல், சிவனை பற்றிய சைவ நூல். அதாவது இறைவன் திருவாசகம். இதை தொடர்புபடுத்தி இதை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது இயற்கை இன்ப வாழ்வு நிலையம், மணிமேகலை. அதாவது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் எனப்படுகின்றன. 53வது கேள்வி. ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் என்னும் நூல் யாருடையது? ஆன்சர் ஆப்ஷன் டி பீசா குப்புசாமி. பீசா குப்புசாமி யாருன்னு பார்த்தோம்னா, இவர் ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியர். அதனால தான் இவர் ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் என்னும் நூலை எழுதியுள்ளார். இவர் எழுதிய மற்றொரு நூல் என்னன்னு பார்த்தோம்னா ஜெயகாந்தனோடு பல்லாண்டு. இவர் ஒரு சிறுகதை ஆசிரியர். 54வது கேள்வி. வேற்றுமை தொகை என்னும் சொல்லில் தொகை என்பதன் பொருள்? ஆன்சர் ஆப்ஷன் சி மறைந்து வருதல். இதை நம்ம ஏன் அப்படி சொல்கிறோம்னு பார்த்தோம்னா, தொக்கி வருதல் அப்படிங்கிறத நம்ம தொகை அப்படிங்கிறோம். தொக்கி வருதல் அப்படின்னா மறைந்து வருதல் என்று அர்த்தம். அதாவது வேற்றுமை உறுப்புகளான ஐயாள்கு, இன்னது, கண் முதலான உறுப்புகள் ஒரு தொடரில் மறைந்து வருதல் வேற்றுமை தொகை என்கிறோம். உதாரணத்திற்கு தமிழ் நமக்கு உயிர் போன்றது என்கிறோம். இந்த தொடரில் 2ஆம் வேற்றுமை உறுப்பான ஐ மறைந்து வந்திருக்குது. எப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் நமக்கு உயிரை போன்றது என்பதைத்தான் நம்ம தமிழ் நமக்கு உயிர் போன்றது என்று கூறுகிறோம். அதாவது இது வேற்றுமை தொகை. தமிழ் நமக்கு உயிரை போன்றது என்று வேற்று உறுப்பு வெளிப்படையாக வந்தால் அது வேற்றுமை தொடர் எனப்படும். 55வது கேள்வி. பொறுத்துக. விழி வேற்றுமை, எழுவாய் வேற்றுமை, செய்யப்படும் பொருள் வேற்றுமை என்று அழைக்கப்படுவது எந்தெந்த வேற்றுமைகள் என்று கேட்டிருக்கிறார்கள். இதற்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி. அதாவது 1, 4, 2. அதாவது விழி வேற்றுமை என்பது 8ஆம் வேற்றுமை. விழி என்றால் அழைத்தல் என்று பொருள். அதாவது கண்ணா வா என்று அழைக்கிறோம். இது 8ஆம் வேற்றுமையாகும். அடுத்தது எழுவாய் வேற்றுமை என்பது முதல் வேற்றுமை எனப்படும். அதாவது உதாரணத்திற்கு கண்ணன் வந்தான் என்கிறோம். இதில் இந்த சொற்றொடரில் எந்த விதமான வேற்றுமை உருவம் மறைந்து வரவில்லை. இந்த தொடரை கண்ணன் என்னும் எழுவாய் தாங்கி நிற்பதால் இதை
நம்ம வந்து எழுவாய் வேற்றுமை என்கிறோம். அடுத்தது வந்து செய்யப்படும் பொருள் வேற்றுமை என்பது இரண்டாம் வேற்றுமையாகும். இதை ஏன் அப்படி அழைக்கிறோம்னு பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு வந்து கரிகாலன் கல்லணையை கட்டினார். இது வந்து செயல் என்பது கட்டுவது. செய்யப்படும் பொருள் என்னன்னு பார்த்தோம்னா அணை. எந்த இரண்டாம் வேற்றுமை தொடரையும் நோக்கினோமானால் நமக்கு வந்து ஒரு எழுவாயும் ஒரு செயலும் ஒரு செய்பொருளும் இருக்கும். அதனால தான் வந்து இரண்டாம் வேற்றுமையை வந்து செய்யப்படும் பொருள் வேற்றுமை என்கிறோம். 56வது கேள்வி, படர்க்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றும் வேற்றுமை எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, எட்டாம் வேற்றுமை. அதாவது இடம் வந்து 3 வகைப்படும். என்னன்னு பார்த்தோம்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை. உதாரணத்திற்கு தன்மை பெயர் என்பது நான் அல்லது நாம், முன்னிலை பெயர் என்பது நீ அல்லது நீங்கள், படர்க்கை பெயர் எனப்படுவது அவன் அல்லது கண்ணன் என்பதை வந்து படர்க்கை பெயர் என்கிறோம். நம்ம எட்டாம் வேற்றுமை அல்லது வெளி வேற்றுமையை படர்க்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றும் வேற்றுமை என ஏன் அழைக்கிறோம்னு பார்த்தோம்னா, உதாரணத்திற்கு கண்ணன் என்பது படர்க்கை பெயர். அதை வந்து கண்ணா வா என்று முன்னிலையில் இருப்பவரை போல நாம் அழைக்கிறோம். அதனால தான் வந்து இதை வந்து இப்படி நம்ம அழைக்கிறோம். 57வது கேள்வி, ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை என்னும் பொருள்களில் வரும் வேற்றுமை எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, இரண்டாம் வேற்றுமை. உதாரணத்திற்கு ஆக்கல் என்பதற்கு உதாரணம் என்னன்னு பார்த்தோம்னா, கரிகாலன் கல்லணையை கட்டினார். இது வந்து கல்லணையை கட்டினார் என்பதில் ஆக்கம் வருகிறது. அழித்தலுக்கு உதாரணம் என்னன்னு பார்த்தோம்னா, படையெடுப்பாளர்கள் சோமநாதர் ஆலயத்தை அழித்தனர். இது வந்து அழித்தலுக்கு உதாரணம். இதில் வந்து ஆலயத்தை அழித்தனர் என்பதில் ஐ வருகிறது. அடுத்தது அடைதலுக்கு உதாரணம் என்னன்னு பார்த்தோம்னா, பரிசை பெற்றான். இதில் வந்து பரிசை அப்படிங்கிறதுல ஐ வருது. நீத்தலுக்கு உதாரணம் வாழ்வை துறந்தான். இதில் வந்து வாழ்வை அப்படிங்கிறதுல ஐ வருகிறது. ஒத்தலுக்கு உதாரணம் என்னன்னு பார்த்தோம்னா, விராட் கோலி, சச்சினை போன்றவர் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம். உடைமை என்பதற்கு உதாரணம் என்னன்னு பார்த்தோம்னா, கண்ணன் துணியை வாங்கினார். இவர் வந்து துணியை வாங்கும்போது அது வந்து அவருக்கு உடைமை ஆகிவிடுகிறது. 58வது கேள்வி, சரியானதை தேர்ந்தெடு. இதில் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா, ஆப்ஷன் ஏ, தாயோடு குழந்தை சென்றது. ஒரு நபரோடு ஒரே ஒரு நபர் மட்டும் சென்றால் ஒடு என்னும் உருபு சேரும். அதே வந்து ஒரு நபரோடு பல நபர்கள் சென்றால் அதில் வந்து ஓடு என்னும் உருபு வந்து சேரும். உதாரணத்திற்கு அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர். இதுதான் சரி. அதாவது அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர். மற்ற அனைத்து ஆப்ஷன்களும் தவறானவை. ஆப்ஷன் ஏ சரியானது. 59வது கேள்வி, பின்வருவனவற்றுள் இயற்றுதல் கருத்தா எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, சேக்கிலார் புராணம் இயற்றினார். நண்பர்களே, மூன்றாம் வேற்றுமை உறுப்புகள் வந்து 4 இருக்குது. ஆள், ஆண், ஒடு, ஓடு. இதில் வந்து ஆள், ஆண் வந்து கருவி மற்றும் கருத்தா பொருளில் வருகிறது. இந்த கருத்தா பொருள் வந்து 2 வகைப்படும். என்னென்னு பார்த்தோம்னா, ஏவுதல் கருத்தா, இயற்றுதல் கருத்தா. ஏவுதல் கருத்தா என்பது ஒருவர் ஏவி மற்றொருவர் அந்த வேலையை செய்து முடிப்பது ஏவுதல் கருத்தா. இயற்றுதல் கருத்தா என்பது அவரே சொந்தமாக அந்த வேலையை செய்வது இயற்றுதல் கருத்தா எனப்படும். ஆப்ஷன் ஏ வந்து ஏவுதல் கருத்தா. எப்படின்னு பார்த்தோம்னா, கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. அதாவது கரிகாலன் வந்து கல்லணையை கட்டவில்லை, ஆனால் கரிகாலன் ஏவி தொழிலாளர்கள் வந்து கல்லணையை கட்டினார்கள். அதே மாதிரி தான் ஆப்ஷன் பியும் சேயும். 60வது கேள்வி, கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை முதலான பொருள்களில் வரும் வேற்றுமை எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 4ஆம் வேற்றுமை. உதாரணம் பார்த்தோம்னா, கொடை என்பதற்கு உதாரணம் புலவருக்கு அரசன் பரிசு கொடுத்தான். இதில் வந்து புலவருக்கு அப்படிங்கிறதுல 4ஆம் வேற்றுமை உருவு வருகிறது. அடுத்தது பகைக்கு இவன் அவனுக்கு பகை, அவன் இவனுக்கு பகை அப்படிங்கிறதுல 4ஆம் வேற்றுமை உருவு வருகிறது. நட்பு, அவனுக்கு இவன் நண்பன் அப்படிங்கிறதுல நட்பு வருகிறது. தகுதிக்கு உதாரணம் என்னன்னு பார்த்தோம்னா, காளையை அடக்கினவனுக்கு பெண் கொடுப்பவர்கள். இதில் வந்து அதாவது காளையை அடக்கினவனுக்கு அந்த தகுதியை வந்து எதிர்பார்க்கிறார்கள். அதுவாதல் பொருளுக்கு உதாரணம் என்னன்னு பார்த்தோம்னா, தயிருக்கு பால் வாங்கினான். அதாவது பால் வந்து அதுவாதல், தயிராகுதலுக்காக பால் வாங்கியதால் இது வந்து அதுவாதல் பொருளாகிவிட்டது. அடுத்தது வந்து பொருட்டு. பொருட்டு என்றால் காரணம் என்று பொருள். உதாரணத்திற்கு வேலைக்கு கூலி வாங்கினான். அதாவது வேலையின் காரணமாக அவன் கூலி வாங்கினான் என்பது இதை குறிக்கும். அடுத்தது முறை. முறை என்றால் உறவு என்று பொருள்படும். அவர் இவனுக்கு சித்தப்பா என்பது வந்து இதற்கு வந்து எடுத்துக்காட்டாக கொள்ளலாம். 61வது கேள்வி, ஒப்பு, நீங்கள், எல்லை, ஏது பொருள்களில் வரும் வேற்றுமை எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 5ஆம் வேற்றுமை. ஒப்பு என்னும் பொருளுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தோம்னா, அவனை விட இவன் பெரியவன் என்று ஒப்பிட்டு கூறுவதை நாம் வந்து அவனின் இவன் பெரியவன் என்று கூறலாம். நீங்கள் பொருளுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா,
ஊரின் நீங்கினான், அதாவது ஊரை விட்டு நீங்கினான் என்பது இப்படி கூறலாம். அடுத்ததுக்கு எல்லைக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டின் தெற்கு எல்லை கன்னியாகுமரி. இது வந்து எல்லைக்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். ஏது என்பதற்கு எடுத்துக்காட்டு சிலேடை பாடுவதில் வல்லவர் காளமேகம். அதாவது காளமேகம் வந்து சிலேடை பாடுவது அவருக்கு வந்து ஏதுவாக இருக்கும் என்பதை இவ்வாறு கூறலாம். 62வது கேள்வி, கிழமை பொருளில் வரும் வேற்றுமை எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 6ஆம் வேற்றுமை. கிழமை என்றால் உரிமை என்று பொருள். நம்ம உதாரணத்துக்கு என்னன்னு பார்த்தோம்னா, ராமனது வில். 6ஆம் வேற்றுமை உருவு எதுன்னு பார்த்தோம்னா அது. மற்றும் ஒரு உதாரணம் எனது புத்தகம் என்பதை கூறலாம். ஆனால் உறவுகளை குறிப்பிடும்போது எனது என்று குறிப்பிடக்கூடாது. உதாரணத்திற்கு எனது மகன் என்று குறிப்பிடக்கூடாது. அதற்கு பதிலாக எனக்கு மகன் என்று தான் குறிப்பிட வேண்டும். இது வந்து 4ஆம் வேற்றுமை உருவில் வந்துவிடுகிறது. 63வது கேள்வி, இரவின் கண் மழை பெய்தது, ஊரின் கண் மழை பெய்தது. இந்த 2 தொடரிலும் கண் என்னும் சொல் உணர்த்தும் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, காலம், இடம். நண்பர்களே, கண் என்பது 7ஆம் வேற்றுமையின் ஒரு உருவாகும். இந்த 7ஆம் வேற்றுமை உருவம் வந்து இடம் மற்றும் காலம் இரண்டையும் காட்டக்கூடியது. அதற்கு உதாரணம் தான் இந்த இரவின் கண் மழை பெய்தது மற்றும் ஊரின் கண் மழை பெய்தது. அதாவது இரவு என்றால் காலம் என்பதை குறிக்கும், ஊரின் கண் மழை பெய்தது என்றால் ஊர் என்றால் இடம். 64வது கேள்வி, 5ஆம் வேற்றுமை மற்றும் 7ஆம் வேற்றுமை தொடர்களில் வரும் உருபு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இல். இல் என்பது இடப்பொருளில் வந்தால் 7ஆம் வேற்றுமை. அதே வந்து நீங்கள் பொருளில் வந்தால் அது வந்து 5ஆம் வேற்றுமை. 7ஆம் வேற்றுமைக்கு உதாரணம் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த ஊரில் தங்கம் உள்ளது. இதில் வந்து ஊரில் அப்படிங்கிறதுல இல் வருகிறது, இடப்பொருளில் வருகிறது. அதே மாதிரி 5ஆம் வேற்றுமை தொடருக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தோம்னா, ஊரில் இருந்து நீங்கினான். அதாவது வந்து இருந்து என்பது 5ஆம் வேற்றுமையின் சொல்லுறுப்பு. ஊரிலிருந்து நீங்கினான் என்பது நீங்கள் பொருளில் வந்துள்ளதால் இது வந்து 5ஆம் வேற்றுமை ஆயிற்று. 65வது கேள்வி, வேற்றுமை தொடர்களும் சொல்லுறுப்புகளையும் பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் டி, 1, 2, 3, 4. 3ஆம் வேற்றுமையின் சொல்லுறுப்புகள் என்னன்னு பார்த்தோம்னா, கொண்டு, வைத்து, உடன், கூட. 3ஆம் வேற்றுமையின் உருவு என்னன்னு பார்த்தோம்னா, ஆள், ஆண், ஒடு, ஓடு. உதாரணத்திற்கு அவனால் கொண்டு வரப்பட்டது, அவனோடு கூட வந்தான். 4ஆம் வேற்றுமையின் சொல்லுறுப்புகள் ஆக, பொருட்டு, நிமித்தம். 4ஆம் வேற்றுமையின் உருவு என்னன்னு பார்த்தோம்னா கு. உதாரணத்திற்கு அவனுக்கு ஆக அப்படின்னு நம்ம சொல்லலாம். 5ஆம் வேற்றுமையின் சொல்லுறுப்புகள் வந்து இலிருந்து, நின்று, காட்டிலும். 5ஆம் வேற்றுமையின் உருவுகள் என்னன்னு பார்த்தோம்னா இல், இன். உதாரணத்திற்கு ஊரிலிருந்து நீங்கினான். இது வந்து 5ஆம் வேற்றுமைக்கு உதாரணமாக கூறலாம். 6ஆம் வேற்றுமையின் சொல்லுறுப்பு என்னன்னு பார்த்தோம்னா உடைய. அதே மாதிரி 6ஆம் வேற்றுமையின் உருவு என்னன்னு பார்த்தோம்னா அது. உதாரணத்திற்கு ராமனது வில் என்பதை வந்து நம்ம வந்து ராமனுடைய வில் என்றும் கூறலாம். 66வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் சொல்லுறுப்புகள் அடிப்படையில் பொருந்தாததை தேர்ந்தெடு. ஆன்சர் ஆப்ஷன் டி, 3ஆம் வேற்றுமை. அதாவது 2ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமை மற்றும் 8ஆம் வேற்றுமைக்கு சொல்லுறுப்புகள் இல்லை. ஆனால் 3ஆம் வேற்றுமைக்கு சொல்லுறுப்புகள் உண்டு. 67வது கேள்வி, பயனிலை ஏற்றல் பொருளில் வரும் வேற்றுமை எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, முதல் வேற்றுமை. நம்ம ஏன் அதை அப்படி சொல்கிறோம்னு பார்த்தோம்னா, உதாரணத்திற்கு கண்ணன் வந்தான் என்கிறோம். இதில் வந்து கண்ணன் என்பது எழுவாய், வந்தான் என்பது பயனிலை. இந்த வந்தான் என்னும் பயனிலை வந்து இந்த எழுவாயுடன் சேர்ந்தால்தான் இது வந்து ஒரு தொடராக நமக்கு வந்து முதல் வேற்றுமை தொடராக பொருள் தருகிறது. அதனால தான் வந்து இதை வந்து பயனிலை ஏற்றல் பொருளில் வரும் வேற்றுமை என்கிறோம். 68வது கேள்வி, பண்ணின் தமிழிசை பாடல் என தொடங்கும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தேவாரம். அதாவது இந்த பாடலை வந்து தமிழ் என்பது மொழியாக அல்லாமல் இசை என்னும் பொருளில் இது அமைந்துள்ளது. இது யாருடைய தேவாரம் என்று பார்த்தோம்னா, சுந்தரருடைய தேவாரத்தில் இந்த பாடல் வந்து இடம்பெற்றுள்ளது. 69வது கேள்வி, திருக்கேதார பதிகம் பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, சுந்தரர். அதாவது பதிகம் என்பது 10 பாடல்கள் அடங்கிய ஒரு தொகுப்பு. திருக்கேதாரம் என்னும் ஊரில் உள்ள கோயிலை பற்றி சுந்தரர் வந்து பதிகம் பாடியுள்ளார். இது வந்து நம்முடைய பாட புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. 70வது கேள்வி, சுந்தரரின் வேறு பெயர்களில் அல்லாதது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, தாண்டகவேந்தர். அதாவது தாண்டகவேந்தர் யாருடைய சிறப்பு பெயர் என்று பார்த்தோம்னால் திருநாவுக்கரசருடைய சிறப்பு பெயர். ஆப்ஷன் ஏ, நம்பி ஆரூரார் என்பது சுந்தரரின் இயற்பெயர். தம்பிரான் தோழர் வன்தொண்டர் என்பது இவருடைய சிறப்பு பெயர்களாகும். நண்பர்களே, உங்களுக்கான ஒரு கேள்வி, தேவாரத்துடன் தொடர்பில்லாதவர் யார்? இதற்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். 72வது கேள்வி, பொருளை பொறுத்துக.
இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி 1, 2, 3, 4. அதாவது அளந்தவர் என்றால் வறியவர் என்று பொருள், செராமை என்றால் வெறுக்காமை என்று பொருள், நோன்றல் என்றால் பொறுத்தல் என்று பொருள், ஓற்றார் என்றால் பகைவர் என்று பொருள். நண்பர்கள், இந்த சொற்களை கலித்தொகை பாடலில் சொற்களாகும். 73வது கேள்வி, கலித்தொகையை தொகுத்த நல்லந்தவனார் நெய்தற் கலையில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் பி 33 பாடல்களை. நண்பர்களே, கலித்தொகை 150 பாடல்களை கொண்டது. இது 5 பிரிவுகளாக, அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம் உட்பட 5 பிரிவுகளாக இது பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் நெய்தற் கலையில் இவர் 33 பாடல்களை பாடியுள்ளார். 74வது கேள்வி, திருவை என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி பானை வனையும் சக்கரம். இந்த பானை வனையும் சக்கரத்தை தான் திருவை என்று கூறுவார்கள். 75வது கேள்வி, கைவினை பொருட்கள் செய்ய ஏற்ற மூங்கில் வகை எது? ஆன்சர் ஆப்ஷன் சி கூட்டு மூங்கில். நண்பர்களே, மூங்கில் 3 வகை உள்ளது. அது என்னென்னு பார்த்தோம்னா கல் மூங்கில், மலை மூங்கில், கூட்டு மூங்கில். இதில் ஆப்ஷன் டி நாட்டு மூங்கில் என்பது இல்லை. இதில் கைவினை பொருட்கள் செய்ய ஏற்ற மூங்கில் எதுன்னு பார்த்தோம்னா கூட்டு மூங்கில். 76வது கேள்வி, கலாமஸ் ரொட்டாங் என்பது எதனுடைய தாவரவியல் பெயர்? ஆன்சர் ஆப்ஷன் சி திரம்பு. நண்பர்களே, திரம்பு என்பது ஒரு வகையான புல் வகையைச் சேர்ந்த தாவரம். இதிலிருந்து இடியாப்பத்தட்டு, அர்ச்சனை தட்டு, வெற்றிலை பெட்டி உட்பட பல கைவினை பொருட்கள் செய்யப்படுகின்றன. 77வது கேள்வி, இசை எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் ஏ 2 வகைப்படும். அந்த 2 வகை இசை என்னென்னு பார்த்தோம்னா குரல் வழி இசை மற்றும் கருவி வழி இசை. 78வது கேள்வி, இசைக்கருவிகள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் சி 4 வகைப்படும். அது என்னென்னு பார்த்தோம்னா தோல் இசைக்கருவிகள், நரம்பு இசைக்கருவிகள், காற்று இசைக்கருவிகள், கஞ்சக்கருவிகள். இந்த கஞ்சக்கருவிகளுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தோம்னா சாளரா, சேக்கண்டி உள்ளிட்டவையை சொல்லலாம். இந்த திருவையாறு தியாகராசர் ஆராதனையும் கூட 2 தட்டுமாறு வச்சு தட்டுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் சாளரா அப்படிங்கிறது. 79வது கேள்வி, பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 1, 2, 3, 4. பெரிய உடுக்கை என்பது தவண்டை என்று கூறுகிறோம். சிறிய உடுக்கை என்பது குடுகுடுப்பை என்று கூறுகிறோம். இதை கஞ்சக்கருவிகளில் ஒன்று சேகண்டி. இந்த சேகண்டி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு உலோகத்தட்டும் ஒரு உலோக கம்பியும் இருக்கும். இதை நம்ம தட்டும்போது அதிலிருந்து ஒளி எழும்பும். அடுத்தது 5 முகங்களுடைய முரசு குடமுழா என்கிறோம். இந்த 5 முகங்களில் ஒவ்வொரு முகத்திலிருந்தும் ஒவ்வொரு இசை நமக்கு கேட்கும். 80வது கேள்வி, கொன்றை, முல்லை, ஆம்பல் என பல வகை குழல்களை பற்றி, அதாவது புல்லாங்குழல்களை பற்றி குறிப்பிடும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம். புல்லாங்குழல் நம்ம பெரும்பாலும் மூங்கில் செய்கிறத பார்த்துருப்போம். ஆனால் சந்தனம், செங்காலி, கருங்காலி உள்ளிட்ட மரங்களிலும் செய்யலாம். ஆனால் சிலப்பதிகாரம் கொன்றை, முல்லை, ஆம்பல் உட்பட பல வகை குழல்களை பற்றி குறிப்பிடுகிறது. 81வது கேள்வி, பொருந்தாதது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி சங்கநாதம். இந்த ஊதுகொம்பு, சிங்கநாதம், துத்தரை என்பவைகள் எல்லாம் எக்காலத்தின் மறுபெயர்கள். ஆனால் சங்கநாதம் என்பது சங்கிலிருந்து வரும் ஒளியை குறிக்கும். 82வது கேள்வி, பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா 2, 1, 4, 3. அதாவது பாண்டில் என்பது சால்ராவின் மறுபெயர், சேமங்கலம் என்பது சேகண்டையின் மறுபெயர், பாணி என்பது திமிழையை குறிக்கும். இந்த திமிழை என்பது நண்பர்களே ஒரு வகையான தோல் இசைக்கருவி. இது மத்தளத்தை போல மணற்கடிகார வடிவில் இருக்கும். இது பலா மரத்தினால் செய்யப்படும். அடுத்தது முழவு என்பது முரசை குறிக்கும். அதாவது ஒரே முக முரசு தான் முழவு என்று அழைப்பார்கள். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தோம்னா நண்பர்களே, முழவு மற்றும் முரசு 2 வார்த்தைகளிலும் மூ என்னும் எழுத்து இருக்கிறது. இதை தொடர்புபடுத்தி முழவு என்றால் முரசு என்று ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். அதே மாதிரி சேமங்கலம் என்பது சேகண்டி என்று எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தோம்னா 2 வார்த்தைகளிலுமே நமக்கு சே என்பது இருக்கிறது. இதை ஒப்பிட்டு நம்ம சேமங்கலம் என்பது சேகண்டி என்று ஞாபகம் வச்சுக்கலாம். 83வது கேள்வி, பிரித்தெழுதுக மத்தளம். இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி மத்து கூட்டல் தளம். அதாவது அடியாருக்கு நல்லார் என்னும் புலவர் இந்த மத்தளத்தை மத்து கூட்டல் தளம் என்று பிரிக்கிறார். 84வது கேள்வி, முரசை பற்றி தவறானதை தேர்ந்தெடு. இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா இருமுக முரசை முழவு என்பர். நண்பர்கள், இது தவறானது. அதாவது ஒருமுக முரசை தான் நம்ம முழவு என்பர். மற்ற அனைத்து ஆப்ஷன்களும் சரியானவை. அதாவது முரசு 3 வகைப்படும். அது என்னென்னு பார்த்தோம்னா படை முரசு, கொடை முரசு, மணமுரசு. அதாவது அடுத்தது 36 வகை முரசு பற்றி சிலப்பதிகாரம் கூறுகிறது. அதற்கு அடுத்த ஆப்ஷன் சி மாக்கன் முரசம் என மதுரை காஞ்சி முரசை பற்றி கூறுகிறது. 85வது கேள்வி, பொறுத்துக. அதாவது இசைக்கருவிகள் எத்தனை நரம்புகள் கொண்டதாக உள்ளதென கேட்டிருக்கிறார்கள்.
இதற்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 1, 2, 3, 4. அதாவது வந்து வீணை வந்து 7 நரம்புகள் கொண்டது. சகோட யாழ் வந்து 14 நரம்புகளை கொண்டது. மகர யாழ் வந்து 19 நரம்புகளை கொண்டது. பேரி யாழ் வந்து 21 நரம்புகளை கொண்டது. வீணை வேறு யாழ் வேறு நண்பர்களே. வீணை வந்து சரஸ்வதியின் கையில் இருப்பது வீணை. யாழ் வந்து மீன் வடிவத்தில் இருக்கும். 86வது கேள்வி. பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பரிவாதினி எனப்படுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி வீணை. இந்த பல்லவ மன்னன் காலத்தில் வந்து பரிவாதினி என்னும் ஒரு வகை வீணை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. 87வது கேள்வி. பேஸ்கட் என்னும் சொல்லின் தமிழ் சொல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி கூடை முனைதல். நண்பர்களே, பேஸ்கட் என்றால் கூடை, ஆனால் பேஸ்கெட்ரி என்றால் கூடை முனைதல் என்று பொருள். 88வது கேள்வி. பொருளை பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4. அதாவது வந்து இந்த வார்த்தைகள் வந்து திருக்குறளில் வரும் வார்த்தைகள். ஓர்ந்து என்றால் ஆராய்ந்து என்று பொருள்படும். ஒருப்பது என்றால் தண்டிப்பது. ஒல்லை என்றால் விரைவில் என்று பொருள்படும். உரைக்கடி என்றால் வாழ்நாள் குறுகி என்னும் பொருள்படும். 89வது கேள்வி. அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக டேஷ் தொகையறிந்து தூய்மையவர் என்னும் குறளில் கோடிட்டதை நிரப்புக. இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி சொல்லின். அதாவது அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்து தூய்மையவர். அதாவது சொற்களின் எண்ணிக்கையை அறிந்து தூய்மையானவர்கள் அவையின் தன்மையை ஆராய்ந்து சொற்களை சொல்ல வேண்டும் என்று இந்த குறள் குறிப்பிடுகிறது. 90வது கேள்வி. பெருநீரால் வாரி சிறக்க இரு நிலத்து இட்ட வித்து எஞ்சாமை நாறுக. இது வந்து தகடூர் யாத்திரையில் இடம்பெற்றுள்ள ஒரு பாடல். இதில் வந்து இருநிலம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி அகன்ற நிலம். அதாவது இருநிலம் என்றால் அகன்ற நிலம். பெருநீர் என்றால் மழை என்று பொருள். வாரி என்றால் வருவாய் என்று பொருள். இருநிலம் என்றால் அகன்ற நிலம் என்று பொருள். வித்து என்றால் விதை என்று பொருள். எஞ்சாமை என்றால் குறைவில்லாமல் என்று பொருள். நாறுக என்றால் முளைக்க என்று பொருள். அதாவது பெருமழையினால் வருவாய் சிறக்க வேண்டும் என்றும் அகன்ற நிலத்தில் இட்ட விதைகள் வந்து குறைவில்லாமல் முளைக்க வேண்டும் என்றும் தகடூர் யாத்திரை இந்த பாடலில் விளக்குகிறது. 91வது கேள்வி. தகடூர் யாத்திரை எந்த மன்னரை பாடுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சேரன். அதாவது தகடூர் என்பது தற்போதைய தருமபுரியை குறிக்கும். இந்த தகடூர், கரூர், கோவை உள்ளிட்ட பகுதிகளை வந்து சேர மன்னர்கள் ஆண்டிருக்கிறார்கள். 92வது கேள்வி. தகடூர் யாத்திரையின் சில பாடல்கள் டேஸ் என்னும் தொகுப்பு நூலில் கிடைக்கின்றன. ஆன்சர் ஆப்ஷன் டி புறத்திரட்டு. அதாவது புறத்திரட்டு என்னும் தொகுப்பு நூலில் தான் வந்து இந்த தகடூர் யாத்திரையின் சில பாடல்கள் கிடைக்கின்றன. ஆனால் வந்து தகடூர் யாத்திரையின் அனைத்து பாடல்களும் நமக்கு கிடைக்கவில்லை. 93வது கேள்வி. ஆ கௌரன் பதிப்பித்த நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள். நண்பர்களே, இந்த புத்தகத்தில் வந்து தான் நமக்கு பாட புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கொங்கு நாட்டு மலைச்சூற்று வழிபாடு என்னும் கட்டுரை வந்து நமக்கு வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து 94வது கேள்வி. மூவேந்தர்களின் காலம். ஆன்சர் ஆப்ஷன் டி வரையறுத்து கூற முடியவில்லை. நண்பர்களே, சங்க காலத்தில் தான் கிமு 300லிருந்து கிபி 300 வரை என்று தொல்லியல் ஆய்வாளர்கள் வந்து குறிப்பிடுவார்கள். ஆனால் மூவேந்தர்களின் காலத்தை வந்து இதுவரைக்கும் வரையறுத்து கூற முடியவில்லை. 95வது கேள்வி. போந்தை வேம்பே ஆரண வருவும் மாபெரும் தானையர் மலைந்து பூவும் என மூவேந்தர்களை குறிப்பிடும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம். இந்த போந்தை என்றால் பனை என்று பொருள் நண்பர்களே. இந்த பனம் பூவைத்தான் சேரர்கள் சூடுவார்கள். வேம்பே என்றால் வேப்பம்பூவை குறிக்கும். இந்த வேப்பம்பூவைத்தான் பாண்டியர்கள் சூடுவார்கள். ஆர் என்றால் அத்திப்பூவை குறிக்கும். இந்த அத்திப்பூவைத்தான் சோழர்கள் சூடுவார்கள். இவ்வாறு சேர சோழ பாண்டியர்களை பற்றிய குறிப்புகளை வந்து தொல்காப்பியம் வந்து நமக்கு கூறுகிறது. 96வது கேள்வி. சேர நாட்டின் துறைமுகங்களில் அல்லாதது எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ வஞ்சி. நம்ம சேர நாட்டின் துறைமுகங்கள் எதுன்னு பார்த்தோம்னா தொண்டி, முசிறி, காந்தலூர். இது வந்து மேற்கு கடற்கரையோரம் எல்லாம் இருக்கின்றன. இந்த வஞ்சி என்பது சேர நாட்டின் தலைநகரம். அதாவது தற்போதைய கரூரைத்தான் வஞ்சி என்று கூறுகிறார்கள். 97வது கேள்வி. கொங்கு மண்டல சதகம் பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கார்மேக கவிஞர். நண்பர்களே, காலமேக புலவரையும் கார்மேக கவிஞரையும் குழப்பிக்கொள்ளக்கூடாது. கொங்கு மண்டல சதகம் பாடியவர் வந்து கார்மேக கவிஞர். 98வது கேள்வி. கொங்கு மண்டலத்தின் எல்லைகளை பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் பி 1, 2, 3, 4. அதாவது கொங்கு மண்டலத்தின் வடக்கு எல்லை வந்து பெரும்பாலை. இந்த பெரும்பாலை வந்து தருமபுரியை குறிக்கலாம். தெற்கு எல்லை வந்து பழனி மலை. இந்த பழனி மலை வந்து தற்போது திண்டுக்கல்லில் உள்ளது.
கிழக்கு எல்லை வந்து மதுரைக்கரை, மேற்கு எல்லை வந்து வெள்ளிமலை. வெள்ளிமலை என்பது தற்போதைய கோவையில் உள்ள வெள்ளியங்கிரி மலையை குறிக்கிறது. 99வது கேள்வி, கடற்பிறகூட்டிய என்னும் அடைமொழியினால் சிறப்பிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, சேரன் செங்குட்டுவன். நண்பர்களே, இந்த குட்டுவன் சேரலையும் சேரன் செங்குட்டுவனையும் குழப்பிக்கொள்ளக்கூடாது. கடற்பிறகூட்டி என்னும் அடைமொழியினால் சிறப்பிக்கப்பட்டவர் வந்து சேரன் செங்குட்டுவன். 100வது கேள்வி, சரியானதை தேர்ந்தெடு. களந்தந்த பொற்பரிசம் கலித்தோணியல் கரை சேர்க்குந்து. இது வந்து புறநானூரில் இருப்பதாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி நெல்லும் உப்பும் நேரே ஊரு கொல்லிரோவென சேரிதோறும் நுகலும் அகநானூறு. ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, ஆ மற்றும் ஆ இரண்டும் சரி. நண்பர்களே, இந்த பாடல்கள் வந்து எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சங்க காலத்து வணிக முறையை நமக்கு வந்து விளக்குகிறது. இந்த 2 பாடல்களும் நண்பர்களே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடல்கள். இதை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரி நண்பர்களே, மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.